இந்த மேக சம்பவம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. சோத்ரம். அப்ப யாரு மேக சம்பவம்? யாரு அக்னி சம்பவம்? யாரு? ஆமென், தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்ப மேக சம்பவம்னா ஏதோ அப்படி இல்லை. அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய கர்த்தரை நமக்கு மேக சம்பவமாகவும் அக்னி சம்பவமாக இருந்தார். எங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதே போல இந்த நாளிலே கூட நமக்கு என்ன பண்ணுவார்? சோத்ரம். அந்த தேவன் நமக்கு எப்படி இருப்பாராம்? அக்னி சம்பவமாகவும் மேக சம்பவமாக இருக்கிற தேவன் நமக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அக்னி சம்பவமும் அவர்தான், மேக சம்பவமும் அவர்தான். சோத்ரம். அப்ப நம்ம நாளில கூட அப்ப நாங்க ஓயாம சொல்லிட்டே இருப்போம், ஆண்டவரே நாங்க 2 பேரும் போறோம், இப்போ காவல்துறை எஸ்ஐ சந்திக்க போறோம், நாங்க 2 பேர் தான் போறோம், 3 பேரா போறோம், 4 பேரா போறோம், நீங்க 5வது நபரை வாங்க, 2 பேரா போனா 3வது நபரை வாங்க, எங்களை இப்ப போங்க, அப்ப நாளைக்கு வாங்க சொன்னா எங்களை மட்டும் சொல்லல உங்களையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிதான் வரோம். சோதரம். அல்லேலூயா. எங்களை மட்டும் இல்ல, அந்த அதிகாரிகள் நீங்க இன்னைக்கு வேணாங்க நாளைக்கு வாங்க சொன்னா யார சொல்றாங்க? ஆண்டவரே உங்களையும் சொல்றாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு மோசே இடத்துல யார் சொன்னா? மோசே ஆரோனும் பார்வோனுக்கு முன்னாடி நின்றாங்க. பார்வோன் என்ன பண்ணா? அடிக்கடி என்ன பண்ணுவான்? சோதரம். இறுதியும் கடினம் உண்டு, போ இன்று போ நாளை வா, இன்று போ நாளை வா சொன்னது போல என்னது? அப்ப நீங்களும் மோசையோடு ஆரோனோடு இருந்தீங்க, நீங்க மோசையோடும் போய் திருப்பிட்டு வந்தீங்க, அதே போலதான் நீங்களும் எங்க கூடயே வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் சோதரம் நீங்க போயிட்டு வரீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் நாங்க விசுவாசத்தை இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வரைக்கும் அப்படிதான் எங்க நிலைமை ஓடுது. சோதரம். அப்ப நாங்க பின்னிட்டு வரல, தேவனும் முன்னையும் பின்னையும் வருகிறார். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்குது? தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படியணும். இதுதான் நமக்கு வேதம் கற்றுக்கொள்ளுது. அவங்கள நம்ம என்ன பண்றாரு? சோதரம். அவங்க ஆண்டவர் தான் அந்த அதிகாரிகள் வைத்திருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதனாலதான் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக யார்கிட்ட போய் நின்றார்? இயேசு இங்க யார்கிட்ட நின்றாரு? பிலாத்துக்கு முன்னாடி நின்றார். சோதரம். அப்ப என்ன பாத்தீங்களா? நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ராஜாவுக்கு முன்னாடி பிலாத்துக்கு முன்னாடி நின்றார். அப்ப என்னது? பிலாத்துடைய என்ன கண்ண சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு அவர் நின்றார். சோதரம். கீழ்ப்படிந்தார். நம்முடைய தேவன் முன்மாதிரியா இருக்கிறார். அதே போல நாமும் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவனும் அதிகாரிகளுக்கு என்ன பண்ணாரு? அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் உண்டு பண்ணினார். ஆனாலும் அவர் நம் மத்தியில் இருக்கப்படுகிற போது அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதே போல நாமளும் அதிகாரிகளுக்கு என்ன உட்பட்டு கீழ்ப்படிந்துதான் இருக்கணும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதனால இந்த நாளில கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளில் சொல்லப்பட்டது. அப்ப மேக சம்பவமும் அவர்தான், அக்னி சம்பவமும் அவர்தான். அப்ப அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. வேதத்தில் எடுத்து வாசிப்போம். 22வது வாசி, 21 அப்படி வாசிப்போம். 21 அதே அதிகாரத்துல 13வது அதிகாரத்துல அவர்கள் இரவும் பகலும் பாருங்க, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? தேவ தூதர்கள் மேக சம்பவம் அக்னி சம்பவமாக இருந்தார். ஆனா அதே அக்னி சம்பவத்துக்கு முன்னாடி, மேக சம்பவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? யார் நின்றாங்களாம்? யார் நின்றா? வாசிங்க. மேக சம்பத்திலும் இரவு அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி சம்பத்திலும் அவர்களுக்கு முன்னாக சென்றார். யாரு? கர்த்தர். சோதரம். அப்ப நமக்கு முன்பாக போகிறவர் யாரு? கர்த்தர். சோதரம். அப்ப தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். சோதரம். நாம் செல்லல, நம்ம தனியா போறோம் இல்ல, நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு, நம்முடைய காரியத்துல நம்மளா செயல்படல, நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இதை அறிந்த ஒரு மனிதன் சொன்னார், ஒரு பக்தன் சொன்னார், ஒரு ராஜா சொன்னாரு, தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா சொன்னாரு, கர்த்தரை எப்பொழுதும்
எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார். சோத்திரம். அதே போல நீங்க எதை குறிச்சு பயப்படாதீங்க. சோத்திரம். எதை குறிச்சு கலங்காதீங்க, எதை குறிச்சு திகைந்து போகாதீங்க. அந்த தாவீது சொன்னார், எந்த நிலையிலும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இந்த தேவாதி தேவன் முன்பாக நின்றார். அல்லேலூயா. அதே போல நமக்கு முன்பாக இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமான வேதம் சொல்லுது, வானமேன் சிங்காசனம், பூமி தன் பாதப்படி என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அவ்வளவு பெரிய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. அப்ப அவ்விதமாக இருக்கிற தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார்னா அவருக்கு முன்பாக நாமே நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்பாக அவர் நிற்கிறாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. நிற்கிறார் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு முன்பாக இப்ப நம்ம இருக்கிறோம், ஒரு 10 பேர் இருக்கிறோம். இவங்க மத்தியில நம்ம தேவன் இருக்கிறார். சோத்திரம். விசுவாசிக்கணும், விசுவாசிக்கலையா? விசுவாசிக்கணும். அவர் இருக்கிறதுனால தான் நாம் இருக்கிறோம். சோத்திரம். அவர் இருக்கிறதுனால தான் நாம் இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். சோத்திரம். அவர் வரப்போகிற தேவனாகவும் இருக்கிறார். சோத்திரம். அதே அதே அதிகாரத்துல வாசித்தோம் அல்லவா? 21:19 வாசிப்பாங்க. மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனார். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். ஆமென். ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 19வது வசனத்துல யோசேப்பு தேவன் மேல நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். ஒருவனாக இருந்து எகிப்தில் இருக்கப்படுகிற போது, எகிப்துடைய கலாச்சார வித்தியாசமானது. எகிப்தை ஆளுகை செய்யக்கூடிய பார்வோனுடைய மக்கள், அந்த பார்வோன் எல்லாம் அவங்க வேறு விதமான கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு மனிதன், யோசேப்புங்கிற மனிதன் மட்டும்தான் இந்த நான் முற்பிதாக்களா இருக்கக்கூடிய அந்த ஆபிரகாமின் தேவனையும், அந்த ஈசாக்கின் தேவனையும், அந்த யாக்கோபின் தேவனை மட்டும் விசுவாசத்தோடு ஒருவனாக இருந்து, அடிமையா இருந்து, அவன் ஒருவனாய் இருந்தும் அந்த மகா பெரிய தெய்வத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டான். சோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு அவன் எண்ணினான், இந்த மகா பெரிய தெய்வம் என் கூடவே இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நான் அந்நிய தேசத்தில் இருந்தாலும், நான் அடிமைப்பட்டு இருந்தாலும் அந்த தேவன் என் கூடவே இருக்கிறார். நான் இன்று அடிமையாக இருக்கலாம், என் தேவனும் அடிமையாக இருக்கிறார். சோத்திரம். அவன் விசுவாசித்தான். ஒரு நாள் அடிமைப்பட்டிருக்கிற நான் என்னை அந்த ஆண்டவரை விடுவிப்பார். சோத்திரம். அந்த நம்பிக்கையோடு தான், அவன் விசுவாசத்தோடு தான் அவன் கடைசியில நான் மரிச்சிருவேன், மரித்தாலும் அடக்கம் பண்ணாதீங்க, என்னுடைய எலும்புகளை கொண்டு என்ன பண்ணுங்க. சோத்திரம். என்னுடைய பிதாக்களாக இருக்கக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய அந்த முற்பிதாக்களுடைய தகப்பனார் மத்தியில போய் என்ன பண்ணுங்க, நீங்க நாம் ஒரு நாள் விடுவிக்கப்படுவோம், நம்ம ஒரு நாள் விடுவிக்கப்படுவோம். ஆனா என் எலும்புகளை கொண்டு போய் என் பிதாக்கள் மத்தியில் போய் அடக்கம் பண்ணுங்க சொல்லி அவன் மரிப்பதற்கு முன்னாடி அவன் விதமாய் சொல்லி மரித்தான். அல்லேலூயா. இந்த 19வது வசனம் பாருங்க, அழகா சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்க. அப்ப ஒரே மனிதன் தான், ஒரே ஒரு மனிதன் தான் ஆண்டவர் நம்பியிருந்தான். சோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம். அவன் கடைசியில் ஒருவனாய் போனவன் 72 பேராய் மாறினார்கள். அல்லேலூயா. 72 பேராய் மாறின பிறகு அந்த சன்னதி பெருகிச்சு, நாளுக்கு நாள் பெருகிச்சு, நாளுக்கு நாள் பெருகிச்சு. எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோனும் பார்வோனுடைய ஜனங்களும் என்ன பண்ணாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து போராமைப்பட்டார்கள். சோதரம். ஏன்னா இவர்கள் பலசாலியாகவும் இருக்கிறார்கள், நாளுக்கு நாள் பெருகி இருக்கிறாங்க, நாளுக்கு நாள் என்ன பண்றாங்க? சோதரம். எவ்விதமா இருக்கிறாங்க? பலசாலியா மட்டும் இல்ல, பெண்கள் கூட பலசாலியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சோதரம். அது மட்டும் இல்ல, எப்படி இருக்கிறாங்க அந்த ஜனங்க, இஸ்ரவேல் மக்கள் விருத்தி அடைகிறாங்க. சோதரம். நாளுக்கு நாள். எது? இந்த எபிரேய ஜனங்களை காட்டிலும் ஜனங்களுடைய எண்ணிக்கை, மக்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு பெருகி போயிருக்காங்க. சோதரம். எப்படியாவது ஜனங்களை, மக்கள் தொகையை கம்மி பண்ண சொல்லி பார்வோன் அநேக திட்டங்களை பண்றான். சோதரம். ஆனாலும் ஜனங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருந்தது. அல்லேலூயா. காரணம்
ஒருவனாய் போன யோசேப்பு. அல்லேலூயா. அவன் கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போலதான் அந்த நாட்கள்ல நம்ம கூட இருக்கிறாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. அந்த யோசேப்புடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. என்ன? யோசேப்புடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப யோசேப்புடைய தேவன் நம்ம கூட இருப்பதனால ஒரு நாளும் பயப்படக்கூடாது. யோசேப்புக்கு அநேக காரியங்களை பார்த்துருக்கிறோம். நிறைய காரியம் தேவனிச்சிருக்கோம். நெருக்கத்தை அவன் பட்ட பாடுகள் தெரிஞ்சுக்கிறோம். அவன் எந்த அளவுக்கு அவள் உபத்திரத்து மத்தியிலும் எந்த அளவுக்கு யோசேப்பு தான் தேவன் மேல நம்பிக்கையோடு வைத்திருப்பான் பாருங்க. அடுத்த சந்நிதி பார்க்கிறோம். அந்த 19ஆம் வசனத்துல வாசிக்கப்படுகிற மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நாமே நம்பினோம். அதன்படி மோசேயும் அந்த எலும்புகளை, யோசேப்புடைய எலும்புகளை அவன் இந்த எகிப்தை விட்டு பெறப்படப்படுகிற போது அப்படியே எடுத்துக்கிட்டு போனாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் உண்மையான சம்பவம். அல்லேலூயா. எடுத்து எகிப்திலிருந்து கொண்டு போனது எலும்பு தான். போற வழியில தான் வனாந்தரத்துல தான் என்ன நடக்குது? உடன்படிக்கையை பண்ண சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போனது அந்த தேவனுடைய ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய யோசேப்புடைய எலும்பை மட்டும் தான் எடுத்து போனது. அதன் பிறகு போகிற வழியில தான் அந்த யோசேப்பு காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. சோதரம். யாரு? மோசேயும் ஆரோடு கேட்கிறாங்க. அதன்படிதான் நடக்குது. சோதரம். அவருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டு அந்த உடன்படிக்கையான காரியத்தை கொண்டு போறாங்க. சோதரம். கொண்டு போறாங்க. கொண்டு போகலையா? அப்பதான் உடன்படி இத்தனை உடன்படியை செய்யறாங்க. போற வழியில தான் உடன்படி செய்யப்படுது. சோதரம். ஆமென். வழிபடங்கள் செலுத்த எல்லா காரியம் செலுத்துறாங்க. சோதரம். அப்ப அதே போலதான் இந்த நாட்களில அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த எலும்புகளை, யோசேப்புடைய எலும்புகளை கொண்டு போறதுக்கு முன்னாடி பின்னும் மின்னும் அதே தேவன் மேக சம்பவமாய் அக்னி சம்பவமாய் அந்த ஜனங்களை காத்தார். அல்லேலூயா. 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 இப்ப வேதத்துல வாசிக்கிறப்போ அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கிறப்படுகிற போது சோதரம் வாசிப்போம். அதே யாத்ராகமத்துல சோதரம் 32வது அதிகாரம் 34வது வசனம். யாத்ராகமம் 32:34 வசனம் வாசிப்போம். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆமென். பாருங்க. என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆமென். ஆமென். சோதரம். என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணு நடத்தி கொண்டு போ. ஆனா முன்னும் பொண்ணு நான் வாரேன். அந்த ஜனங்களை கொண்டு போகும்போது ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்துல போகக்கூடிய போது அநேக மீறல் பண்றாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தெல்லாம் செய்யறாங்க. ஸ்தோத்திரம். அந்த மக்கள் தான் தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தெல்லாம் செய்யறாங்க. ஆனா மோசே அந்த காரியத்தை கண்டு வர மாட்டான். அநேக காரியங்கள் வேதனைப்படுறான். ஸ்தோத்திரம். அதை நாய் தீர்க்க முடியல. ஏன்னா அவனால என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியல, விசாரிக்க முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல. அதே போல நீங்க என்ன பண்றாங்க? 1000 மக்கள் விசுவாசி குடும்பத்துல 1000 மக்கள்லாம் போறாங்கல்ல திருச்சபையில. 1000 குடும்பத்தை யாராவது விசாரிக்க முடியுமா? ஊழியக்காரரு யாரும் முகமோட பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். திருச்சபையில இன்னைக்கு லட்சக்கணக்கு விசுவாசிகள் இருக்கிறாங்க, 1000 கணக்கு விசுவாசி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு குடும்பத்தை விசாரிச்சா கூட என்ன சோதரம் விசாரிக்க பார்க்க முடியாது. அவர் பாத்ரூம் போகாம சாப்பிடாம இருந்தா கூட வர முடியாது. சோதரம். அத்தனை விசுவாசி மக்களுடைய குடும்பத்தை விசாரிக்க முடியாது, காண முடியாது. ஆணைக்கு அவ்வளவு எத்தனை லட்சம் குடும்பமா? 6 லட்சம் குடும்பம். 6 லட்சம் நபர் இல்ல, 6 லட்சம் குடும்பம். சோதரம். இன்னைக்கு என்ன பண்றோம்? 100 ஆத்துமா இருந்தா கூட என்ன பண்ண முடியல, ஊழியக்காரர் பிஸியா இருக்கிறான்னு சொல்லிருக்காங்க. சோதரம். பார்க்க முடியாதுங்கிறாங்க. ஊழியக்காரர் போய் பார்க்க போனா 1 hour ஆகுது, 2 hour ஆகுது. சோதரம்.
அவர் இப்ப தூங்குறாரு, அவர் தூங்குறாரு சார், இல்லாட்டி இல்லைன்னு இருக்கு, உள்ள படுத்து கிடப்பாரு. அந்த வீட்டுக்காரர் அந்த பாசுடைய அம்மா, நல்ல அழகான அம்மா, வெளியே வந்து என்ன சொல்லிடும், ஐயா இல்ல வெளியே போயிட்டாரு சொல்லுவாங்க. ஆனா உள்ள தூங்குவாரு. சோத்திரம். இப்படித்தான் நடக்குது. சோத்திரம். ஆனா அன்னைக்கு 6 லட்சம் குடும்பத்தை இந்த மனிதன் நடத்தி கொண்டு போறார். சோத்திரம். ஆனா இந்த மனுஷன் நடத்துவதற்கு தேவன் அந்த மோசேயுடன் ஒரு உடன்படி ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த வசனம் சொல்றது 34. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மக்களை நீ என்ன பண்ண, நீ அழைத்து கொண்டு போ. நான் உனக்கு முன்னாடி, இந்த ஜனத்துக்கு முன்னாடி என் தூதனை உனக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற. சோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப தேவன் ஒரு தூதனை முன்பாக அனுப்புகிறார். சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அந்த மோசேக்கு துணையாக இருந்தார். சோத்திரம். அந்த ஆரோனுக்கு துணையாக இருந்தார். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப மோசேக்கும் ஆரோனுக்கும், ஆரோன் நடத்தல இந்த ஜனத்தை, நல்லா புரிஞ்சுக்கணும். சோத்திரம். மோசே நடத்தல இந்த 6 லட்சம் குடும்பத்தை, தேவன் நடத்தினார். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் நடத்தினார். சோத்திரம். அதே போலதான் பிரியமான தேவ பிள்ளைகளை நம்மளை நடத்துகிறவர் நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறார். விசுவாசிங்க. அந்த 6 லட்சம் குடும்பத்தை தன் சொந்த ஜனமா இருக்கக்கூடிய ஜனத்தை என் தேவன் நடத்தினார்னா, இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த பூமியில வாழுகிற நாளெல்லாம் நம்முடைய தேவாதி தேவன் நம்மளை நடத்துவார். ஆமென், நடத்துவார். நீங்க கவலைப்படக்கூடாது. சோத்திரம். அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த மோசையோடு இருந்த தேவன் தான் நம்ம கூடவே இருக்கிறார். அந்த யோசேப்போடு இருந்த ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். அந்த 6 லட்சம் குடும்பத்தோடு இருந்த தேவன் தான் இந்த நாளில் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. தேசத்தில் நிகழ்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குது. ஆனா இந்த நாட்கள்ல யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மகா பெரிய பரிசுத்த தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம கூட இருக்கிறார். சோத்திரம். அதை நீங்க விசுவாசிக்கணும். இந்த 34 வசனம் மீண்டும் வாசிப்பா. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆயிலும் நான் விசாரிக்கும் நாளில். ஆமென், ஆமென். நான் வாரேன். நீ எதுவும் கண்டுக்கிறாத ஜனங்களை. அல்லேலூயா. அவங்க செய்தா முறுமுறுக்குறாங்க. அந்த ஜனம் சும்மா மோசையை விட்டுறாங்க. அந்த ஜனத்தை, அந்த ஜனம் மோசையை பயங்கரமா பேசுது. அந்த தேவனையும் முறுமுறுக்குது. அந்த தேவனை பயங்கரமா அந்த ஜனம் திட்டுது. ஆனா அவருக்கு முன்னாடி போகிறார். சோத்து. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. அதே போல நீங்க என்ன பண்றோம், நம்ம முறுமுறுக்கிறோம், அந்த தேவனை திட்டுறோம், அந்த ஊழியக்காரரை பேசுறோம். ஆனாலும் அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள முறுமுறுக்கலாம். தேவனையும் என்ன, தேவனை என்ன செஞ்சார் ஆண்டவர், உலகத்தில் இல்லாத ஆண்டவர் என்ன செஞ்சார்னு கேட்கலாம். அப்படிதான் அன்னைக்கு அந்த ஜனம் கேட்டுச்சு. சூத்திரம். நம்ம இன்னைக்கு பேசலாம். ஆனாலும் ஐயோ இந்த ஜனம் என்னை பேசுதே, என்னை வெறுத்து பேசுதே, புறந்தொழி பேசுதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜனத்தை விட்டு விலகவில்லை. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகம் 13:22 சொல்லு. மேக சம்பமும் அக்னி சம்பமும் விலகவில்லை. அல்லேலூயா. என்ன சொல்லுது? 13:22 என்ன சொல்லுது? மேக சம்பமும் அக்னி சம்பமும் என்ன இல்லையா? விலகவில்லை. இந்த மக்கள் புறம் பேசுறாங்க, தேவனை தூசணமா பேசுறாங்க, மோசையும் தூசணமா பேசுறாங்க. அப்படி இருந்தும் இந்த தேவன் அந்த ஜனத்தை விட்டு விலகவில்லை. மேக சம்பமும் அக்னி சம்பமும் கூட இருந்தது. அவருக்கு முன்பாக தேவாதி தேவன் கர்த்தர் முன் செல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனத்துக்கு முன்னாடி நம்முடைய தேவாதி தேவன் முன் சென்றார். அல்லேலூயா. ஆனா இந்த மோசைக்கு சொல்றாரு, இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லப்படும் போது நீ கண்டுக்கிறாத, நான் விசாரிக்கும் நாளிலே விசாரிப்பேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன். அத நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்துல விசாரிப்பேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற மக்களை நம்மளை பார்த்து சொல்றாரு. சோத்திரம்.
அவன் அப்படி இருக்கிறான், அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரு, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் அவர் நம்ம விசாரிக்க வேண்டிய நாளிலே விசாரிப்பார் நம்மளை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சோதரம் அவங்க அப்படி இருக்கிறாங்க, அந்த பிரதர் அப்படி இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரு, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் எவரையும் பொறாமை கூற தேவையில்லை. துன்மார்க்கமான வார்த்தைகள் நம்ம பேச தேவையில்லை. நான் நாயை விசாரிக்க வேண்டிய விசாரணை நாள் ஒரு நாள் உண்டு. அதான் வேணும் சொல்லுது, ஆக்கினை தீர்ப்பு நாள் உண்டு, அப்போது விசாரிப்பேங்கிற. சோதரம். அல்லேலூயா. அப்ப அதே போல இந்த நாட்களிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தயவு செய்து எந்த நிலையா இருந்தாலும் சரி, நம்ம கூட ஐயோ அந்த மனுஷன் அப்படி தப்பு பண்ணிட்டான் ஆனாலும் ஊழியம் செய்யறாரு, இருக்கட்டும். வேதம் சொல்லுதுங்க, அந்த ஆண்டவர் அவனை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அவனை விட்டு விலகவில்லை. நியாய தீர்ப்புனால அதுக்குரிய பதில் உண்டு, அவன் தண்டிக்கப்படுவான். சோதரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தண்டனை கொடுக்க முடியாது, இந்த பூமியில தண்டனை கொடுக்க முடியாது. இப்ப உதாரணத்தை வச்சுக்கொள்வோம். இன்னைக்கு பூமியில அநேக தப்பு பண்ணிடுறாங்க மனிதர்கள். உலகப்பரமான தண்டனை நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. தண்டனை அனுபவித்திருந்தாலும் அதுக்குரிய தண்டனை இங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அந்த தண்டனை முற்றும் முடிந்து கிடையாது, அங்க உண்டு. சோதரம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவன் தண்டனை பூமிக்குரிய தண்டனை அனுபவிச்சிருக்கலாம், ஆனா அவன் மன்னிக்கப்படாவிட்டால் தண்டனைக்கு உட்பட்டவன். அதுக்குதான் அந்த பூமியில இயேசு சொன்னாரு, இந்த பூமிக்குரிய தண்டனையை இந்த தாவீது அனுபவித்தான். தெரியுமா? அதான் பைபிள் அழகா சொல்லப்பட்டது. தாவீதுங்கிற ஒரு மனிதன் தப்பிதம் பண்ணினான். தப்பிதங்கள் பண்ணலையா? பண்ணினான். ஆனா பண்ணின பின்பு அதனால அவனையும் தேசத்தையும் ஆண்டவர் வாதைக்கு உட்படுத்தினார். இதற்கு காரணம் என்ன என்பதை தாவீது அறிந்து தன் ஆண்டவரிடத்தில் மன்றாடி தன்னை ஒப்பு கொடுத்து, வேதம் சொல்லப்பட்டது போல சங்கீதத்துல 51வது அதிகாரத்துல 51வது அதிகாரம் 51வது அதிகாரம் சோத்திரம் 2வது வசனம் 3வது வசனம் என் அக்கிரமம் என்னை முற்றிலும் நீங்க என்னை சுத்திகரியும். அந்த இடத்துல கெஞ்சுகிறார். சோத்திரம். ஆண்டவரிடத்துல ஒரு ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், அந்த மனுஷன் தான் கோலியாத்தை வீழ்த்தினார். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதோடு ஆண்டவர் கூட இருந்தார். அதே போல அந்த தாவீது அவன் தப்பு பண்ணானே, தப்பு பண்ணாம தப்பு பண்ணும்போது அவனோடு இல்லை ஆண்டவர் இருந்தார். அதுதான் முன்னாடி சொன்னேன், கூடவே இருக்கிறார். அப்ப யாரும் பார்க்கல, யாரும் தெரியல சொல்லி அறியாமல் அந்த மனிதன் இருந்தான் தாவீது. ஆனா ஒரு நாள் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார், ஒரு மனுஷனை அனுப்பினார். அந்த மனிதனுடைய சத்தத்தை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்தார். சோதரம். ஒப்பு கொடுத்தாரா? ஒப்பு கொடுக்கலையா? ஒப்பு கொடுத்து 51வது சங்கீதத்துல தன்னை குறித்து வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே வாசிங்க 4வது வசனம் 5வது வசனம். பாத்தீங்களா? தேவரீ எப்படி வாசிங்க, நல்லா வாசிங்க சொல்லுங்க. ஆமா, ஒருவருக்கு விரோதமா என்ன பண்ணான்? தப்பு பாவம் செஞ்சது மட்டும் இல்ல, கொலையும் செய்கிறான். அதை மறைப்பதற்காக அவருடைய கணவனை போய் என்ன பண்றான்? யுத்த காலத்துல போய் நிப்பாட்டி, எங்க பயங்கரமா யுத்தம் நடக்குதோ அங்க போய் நிப்பாட்டி அவனை கொலையும் செய்கிறான். அதை மறைப்பதற்கு பாவம் செய்தது ஒரு காரியம். அந்த பாவத்து நிமித்தமாக என்னாச்சு? பாவம் அங்க என்னாச்சு? வெளிப்படுது. என்ன பாவம் வெளிப்படுது? அவன் மாசமாகிறான். இவன் யுத்தத்தில் இருந்தவன், யுத்தத்தில் இருக்கப்படுகிற போது இந்த காரியம் நடக்கப்படுகிற போது இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி இவன் மேல பழிவுன்னு சொல்லி, அந்த மனுஷன் பழிவுன்னு சொல்லி இந்த மனுஷனை கொண்டு போய் மறுபடியும் யுத்தத்துல இவன் போக மாட்டேங்கிறான். எங்க மனைவிட்ட போக மாட்டேங்கிறான். ஆனாலும் போக மாட்டான். மறுபடியும் அரண்மனையில விழுந்து கிடக்கிறான்.
அரண்மனையில் இருக்கிற மறுபடியும் தூக்கிட்டு கொண்டு போய் யுத்த காலத்துல நல்ல மூர்ச்சியா நல்ல யுத்தம் நடந்த ஒரு முக்கியமான மையத்துல போய் அவனை நிப்பாட்டி அவனை கொலையும் செய்யப்படும். சோதரம் அப்ப எவ்வளவு பெரிய காரியம். பாவம் செய்கிறான், கொலை செய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறான். சோதரம் இதுதான் வேதம். 4 மோடி வாசிக்கிறேன். இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வேதம் நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சோதரம் நம் ஆண்டவரிடத்துல தன் காரியங்களை அவ்விதமா வாசிக்கிறேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பாத்தீங்களா? யாருடைய கண்களுக்கு முன்னாடி? ஆமென். கர்த்தருடைய கண்களுக்கு முன்னாடி நான் பொல்லாங்க செய்தேனே. யார் பார்க்கலன்னு நினைக்கல, அவன் அறிஞ்சிட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். நீங்க என்னை கண்டீங்க பாருங்க, யாருக்கு தெரியாது நினைச்சேன். நீங்க எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அதான் பத்தன் தாவீது சொல்றான், நான் சமுத்திரத்தின் ஆழங்களிலே இருந்தாலும் என்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் அறிந்தனால்தான் அவன் அறிந்து கொண்டான். தாவீதோடு தேவன் இருந்தார், துன்மார்க்கமான காரியத்தை செய்யப்படுகிறோடு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த தாவீது அறிந்திருந்தான். அதே போலதான் இந்த நாட்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். சோத்திரம் எந்த நிலையிலும் நம்ம கூடவே இருக்கிறார். சோத்திரம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நன்மைக்கு மட்டுமில்லை, தீமைக்கு மட்டுமில்லை. நம்ம புரிஞ்சுக்கலாம். வேதனைக்கு மட்டுமில்லை, நெருக்கத்துக்கு மட்டுமில்லை. நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது, வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, துக்கம் இருக்குது. துக்கத்திலும் கூட இருக்கிறார். சோத்திரம் உங்களுடைய கண்ணீரான புலம்பலிலும் உங்களோட இருக்கிறார். சோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு ஏன் இந்த உபத்திரம்? ஆமா, உபத்திரம் இருந்தது. சோத்திரம் நெருக்கம் இருந்தது. சோத்திரம் எல்லாம் இருந்தது. அவைகள் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். நீ விசுவாசி. ஆமென். சோத்திரம் இருக்கிறார். எந்த நிலையா இருந்தாலும் சரி. ஆமென். அதைத்தான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இயேசு புதிய ஏற்பாட்டை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மருத்துவமனையில் இருந்தனே, நானு மருத்துவமனையில் இருந்தேன், வியாதியா இருந்தனே. சொல்றா சொல்லையா? நான் வஸ்திரம் இல்லாம இருந்தனே, நான் பசியா இருந்தனே அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. சோத்திரம் பசியா இருந்தனே, நான் தாகமா இருந்தனே சொல்றாரு. அல்லேலூயா. நீ தண்ணீர் கொடுத்தியான்னு கேட்கிறார், என்னை பார்த்து விசாரிச்சியாங்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர், நீங்க நினைச்சுக்கலாம், ஆண்டவரே நான் கண்ணீரா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கசப்பா இருக்குது, என் வாழ்க்கையெல்லாம் துக்கமா இருக்குது. உன் துக்கத்தின் மத்தியிலும் தேவன் கூட இருக்கிறார். நீ எவ்விய நிலையில் இருக்கிற அவன் நிலையிலும் தேவன் கூடவே இருக்கிறார். ஆமென். சோத்திரம். அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுது. யோபுங்கிற மனிதன் அவ்விதமா தான் இருந்தான், ஐஸ்வர்யனா இருந்தான். கிழக்கிந்திய தேசத்திலே யோபை போல ஒரு ஐஸ்வர்யவான் இல்லை. ஐஸ்வர்யவானா இருந்த போதும் தேவன் அவன் கூட இருந்தார். அவனுக்கு பூமியிலே வெறுமையாய் வேதனையாக எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் இழந்த பிறகும் தேவன் கூட இருந்தார். சரீரத்தில் யாரியா இருந்தான், வேதனையோடு இருந்தான். அந்த யோபோடு தேவன் இருந்தார். அல்லேலூயா. அப்ப எல்லா நிலையிலும் தேவன் கூட இருந்தார். சோத்திரம். அப்ப அதே போலதான் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க அப்படி விசுவாசம், நமக்கு யாருமே இல்லை, ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசாரிப்புல எனக்கு என்ன பண்றது, நம்ம நெருக்கம் இருக்குது, இந்த பாடு இருக்குது, இந்த கசப்பான காரியம் இருக்கு, இந்த வாழ்க்கையில நமக்கு வந்த வேதனை வேற யாருக்கு வரக்கூடாதுதான், ரைட்டு தான். ஆனா அந்த வேதனை மத்தியிலும் தேவன் நம்ம கூட இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க. அதான் பைபிள் சொல்லுதுங்க. நான் மீண்டும் சொல்றேங்க, எனக்கு தான் யாதியாது, இந்த கிறிஸ்தவருக்கு யாதி வராதா? பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுதுங்க. சோத்திரம். அவரே சொல்றாரு. ஆமென். நான் யாதியா இருந்தனே, என்னை பார்க்க வந்தியாங்க இருக்கிற. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன வேதனை, இப்ப எவ்வளவு பாடு இருந்தாலும் வேதனை இருந்தாலும் கண்ணீரிலும் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். சோத்திரம். அதான் வேதம் சொல்லுது. மீண்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 105வது அதிகாரம் 39வது வசனம். சங்கீதம் 105வது அதிகாரம் 39வது வசனம். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார். ஆமென். பாருங்க, நம்ம கூடவே இருக்கிறாரா, இப்ப இருக்கிறாரா அப்படின்னு சில காரியத்தை சொல்லிக்கிட்டு நம்ம வேதத்துல சில காரியம் சொல்லியிருக்கோம்.
ஆனா ஆண்டவர் சயின்ஸ் படி ஆண்டு சொல்லிய காரியம் 39 வசனம் என்ன சொல்றது? அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். அல்லேலூயா. அப்படியே வாசிங்க சிஸ்டர். 36 வாசிங்க. அப்படியே வாசிங்க. அவர்களுடைய தேசத்திலே தலைச்செங்கல் அனைத்தையும் அவர்களுடைய பலனில் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. சிஸ்டர் எந்த வருஷம் வாசிக்கிறீங்க? சங்கீதம் 105 39. 36 இப்ப 36 என்ன சொல்றது? அவருடைய தேசத்துல என்ன இல்லையா? தலைச்செங்கல் அனைத்தையும் அவருடைய பலனின் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். யார இங்க நடக்குது? 8 நடக்குது. யாருக்கு? யாருக்கு? 8. சோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சோத்திரம். 2 அங்கே யோசேப்பு மூலமாய் அங்கிருக்கிற சன்னதி இருக்குது. யாரு? எபிரேய சன்னதி. எபிரேய சன்னதி தான் இஸ்ரவேல் சன்னதி. அவங்களும் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அதே போல அங்க எய்த்தியர் இருக்கிறாங்க. ஆனா எய்த்தியருக்கு என்ன ஒரு காரியம் நடக்குது? எய்த்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தளர்ச்சியான பிள்ளைகள் என்ன பண்றாரு? சோத்திரம். சங்கரிக்கிறார். யாருக்கு எதிராக அவங்க இருந்தாங்க? யாரு அது இப்படி இருந்தா? பார்வோன் ஒருவன் தான் அப்படி இருந்தான். ஜனங்கள் கூட அப்படி இல்லை, மக்கள் அப்படி இல்லை. ஆனா இந்த பார்வோனுடைய ஒருவன் செய்த தவறு நிமித்தமாய் என்னாச்சு? அந்த இருக்கக்கூடிய தேசம் பேர் சொல்றது, அவருடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவருடைய நிலத்தில் உள்ள கனியும் தின்று போட்டு. இந்த அநேக 10 வாதைகளை அங்க அனுப்புவார் அல்லவா? அந்த 10 வாதை நான் அந்த இடத்துல சொல்றேன். சோதரம். அப்ப அந்த இடத்துல நடக்க சம்பவம் எவ்வளவு காரியம். அக்கினி மழை பெய்யுது, கல் மழை பெய்யுது, தேரை வீடெல்லாம் போது தண்ணீர் ரத்தமா மாறுது. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் பார்க்கிறோம். வாதைகள் அனுப்புறோம் பார்க்கிறோம். ஆனா கடைசி ஒரு காரியம் என்னது? தளர்ச்சியான பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் எது மனுஷன் மட்டும் இல்லை, மிருகங்கள் கூட. சோதரம். மிருகங்கள் கூட தளர்ச்சியான பிள்ளைகள் தான் செத்து போச்சு. சோதரம். அப்படிப்பட்ட ஒரு சங்கார தூதனை யார் அனுப்புனா? தேவன் அனுப்பினதுனாலதான் அங்கு நடந்தது. சோதரம். நல்லா புரிஞ்சுக்கணும். சோதரம். அப்ப தேவன் அங்கு ஒரு சங்கார தூதனை அனுப்பினார், அங்கு நடந்தது. சோதரம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன அங்க எப்படி இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. அந்த இடத்துல கூக்குரு சத்தம் இல்லாம சமாதானமா சந்தோஷமா இருந்தார்கள். எதிராக இருந்த மக்கள் மத்தியில் எப்படி நடந்தது? அப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது. அப்ப அதே போல 39 வசனம் 34 என்ன சொல்லுங்க? 39 சொல்லுங்க மாதிரி வாசிங்க. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார். சோதரம். ஆண்டவர் தந்த ஒரு காரியம். இதே ஜனங்கள் மத்தியில இங்கு வெளிச்சம் இருக்குது. யாருக்கு வெளிச்சம் இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் இருந்தது. அதே எபிரேய மக்களுக்கு என்ன இருந்தது? இருள் இருந்தது. அவங்களுக்கு என்ன விடிய காலத்தை பார்க்கவே முடியல, இருட்டாய் போச்சு. இங்கேயும் அப்ப என்ன அர்த்தம்? தேவன் இந்த வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் என்பதை அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு, நிரூபித்திருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். சோதரம். அப்ப அந்த தேவன், அந்த ஆண்டவர் தான் நம்ம கூடவே இருக்கிறார். வேதம் சொல்லுது, நம்ம 39 மேகத்தை மறைவுக்காக விரித்து. இந்த மேகத்தை எங்க இருக்கிறாராம்? எதை மறைவுக்கு? நமக்கு பாதுகாப்பு. ஆமா. மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பத்தை பார்க்கல. மேகஸ்தம்பம் எப்படி இருக்கும்? மேகஸ்தம்பம் கார் மேகம் மழை பெய்யும்போது வருது பாத்தீங்களா? மேகம் வந்துருக்கீங்களா? மழை பெய்யும்போது மேகம் வருது பாத்தீங்களா? அந்த மேகம் வரும்போது சூரியனை மறைக்குதா? சூரியன் இல்லாம மறைக்குது பாத்தீங்களா? அதுதான் மேக சம்பவம். இப்ப எதுக்கு பகல மேக சம்பவமா ஆண்டு கொண்டானா, மக்கள் வனாந்தரத்துல போறாங்க. சூத்திரை. அப்ப வனாந்தரத்துல வெளியில ஒரு 10 நிமிஷம் வெளியே போனா இருக்கும், டயர்ட் ஆயிரும் அல்லவா? இவங்க ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷமாக அந்த மக்கள் என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க.
அப்ப அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்? டயர்ட் இல்லாம பாதுகாப்பாய். அந்த மக்களுக்கு வெயில் இருந்தாலும் வெயில் இந்த மக்களுக்கு இல்லாம இருந்தது. உலகத்துக்கு வெயில் இருந்தது, இந்த 6 லட்சம் குடும்பத்துக்கு மட்டும் என்னது? மேக சமமாய் கூட இருந்தது. அதை தான் சொல்ல வரேன். சோத்திரம். உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு சூரியன். ஆனா அந்த சூரியனுடைய வெளிச்சம் இந்த ஜனத்துக்கு என்ன இல்ல? வெயிலா இல்ல. சோத்திரம். அல்லேலூயா. அதே போல இரவும் பகல் ஒரே மாதிரி இருந்தது. சோத்திரம். அதனால இரவும் பகல் நடந்தார்கள். சோத்திரம். அது உதாரணத்துக்கு ஒரு ஊழியக்காரர் இந்த பூமியில இருக்கப்படி போது என்ன நடந்தாரு? காகத்தை கொடுத்து உணவு கொடுத்து என்ன பண்ண அந்த மனுஷனை எத்தனை நாள் நடத்தினாரு? எத்தனை நாள் எத்தனை உணவு கொடுத்தாரு? அது கூட எத்தனை நாள் நடத்தினார் ஆண்டவர்? மழை பெய்யற வரைக்கும் 40 நாள். அந்த மனுஷனை என்ன பண்ணாரு? சோத்திரம். என்ன பண்ணாரு? ஆமா, நடத்தலையா? அந்த மனுஷனையும் நடத்தினார். சோத்திரம். அதே போலதான் இந்த நாட்களை நம்மளையும் நடத்துவார். சோத்திரம். அப்ப அந்த மேக சம்பவமாக இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். இந்த சூரியன் இருந்தாலும் சரி, அப்ப நமக்கு சூரியனுக்கு திரையாக இருக்கக்கூடியதான் இந்த மேகம். அதான் வேதம் சொல்லுது, மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்னியாவும் தந்தார். சோத்திரம். இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப போட்டோ ஸ்டுடியோ போனீங்கன்னா ஒரு கோடை ஒயிட் கோடை வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? அது வரக்கூடாது. அந்த பிளேட் என்ன வெளிச்சம் ஃபுல்லா வராதவங்களுக்கு என்ன பண்ணும்? நமக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அந்த ஒயிட் கோடை வச்சிருக்கிறாங்க. அதே போலதான் தேவன் மேக சமமா இருந்து நமக்கு தேவையான வெளிச்சத்தை மட்டும் ஆண்டவர் கொடுத்தார். நம்ம நடந்து போறதுக்கு இருட்டா போல அமாவாசை அன்னைக்கு நடந்து போக முடியுமா? ஏன் வெளிச்சம் வேணும் அல்லவா? அப்ப தேவையான வெளிச்சத்தை மட்டும் கொடுத்தார். அதுதான் அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கூட நம்மள தேவையாக என்னென்ன தேவை இருக்குதோ பாருங்க. அந்த சூரியன் மறைஞ்சிரும். மறைஞ்ச பிறகு ஈவினிங் டைம் அந்த காலையில பாருங்க, ஒரு 5:45 பாருங்க, சூரியன் உதயம் ஆகுறதுக்கு ஒரு வெளிச்சம் வருது பாருங்களா? ஒரு வெளிச்சம் பாத்தீங்களா? அந்த வெளிச்சம் தான். அதுதான் ஆண்டு நீங்க ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சூரியன் உதயம் ஆகுறதுக்கு முன்னாடியும் வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான். அதன் பிறகுதான் சூரியனையும் சந்திரனையும் என்ன பண்ணாரு? சோத்திரம் உண்டாக்கினார். சோத்திரம். அந்த வெளிச்சம் தான் நமக்கு சோத்திரம். அந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கு? அந்த இஸ்ரவேல் மக்கள் தந்தார். அதே போல நமக்கும் கர்த்தர் நம்மளோட சோத்திரம். இந்த இடத்துல வேதவசனம் சொல்லுவோம், இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்னியும் தந்தார். சோத்திரம். அந்த மேக சம்பவத்தை, அதே மேக சம்பவத்துல சந்திரன் பாக்குறோம்னா, சந்திரன் தானே பாக்குறோம், அது எரியுது. எரியுதா எரியலையா? அதுவும் எரியத்தான் செய்யுது. சூரியன் எரியத்தான் செய்தா? எரியுதா எரியலையா? வெளிச்சம் சோத்திரம். அப்ப அந்த வெளிச்சம் இப்ப நம்ம எரியிற விளக்கு, இந்த விளக்கு இருக்குல்ல, எதுக்கு போட்டிருக்கோம் லைட்லாம்? வெளிச்சம். அதே போலதான் இரவையும் பகலையும் ஒரே லெவல்ல தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அதே போல நம்மளையும் நடத்துவார். சோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்றது அந்த இடத்துல வாசிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம். சோத்திரம். 32, 11, 12 வசனம். 11வது வசனம், 12வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் இதே மாதிரி நடத்த நம்மளை விரும்புகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல நம்மையும் இவ்விதமாய் நடத்த அவர் விரும்புகிறார். சோத்திரம். அல்லேலூயா. அவன் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டுகிறது போல நம்மளையும் அவர் சுமந்து செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மளை அவர் செட்டைகள் மேல, கழுகானது தன் குஞ்சுகளை எப்படி செட்டைகள் மேல கூட்டை களைச்சி விட்டுச்சு. களைச்சி விட்டு என்ன ஆயிரும்? அந்த குஞ்சு என்ன பண்ணும்? தானா என்ன பண்ணும்? மேல அது கூட எங்கே கட்டும்? கழுகு உயரமான இடத்துல. சோத்திரம். அப்ப உயர்ந்த இடத்துல அது கூட கட்டிட்டு என்ன பண்ணுது? அது கூட அதை கழிச்சிருது. கூட களைச்சி போட்டுருது. களைச்சி போட்டா குஞ்சு எப்படி தானா கைக்கு இருக்காது, பிடிச்சிருக்கு. அப்ப கூட களைச்சிட்டு என்ன குஞ்சு
தானா கீழே நோக்கி வரும். அது இல்லையா, தானா ஆட்டோமேட்டிக்கா வரும். இது என்ன பண்ணு தெரியுமா, அந்த குஞ்சு என்ன பண்ணு தெரியுமா, அதே போலதான் நம்மளும். ஐயோ பெத்த தாயா இது, பெத்த தகப்பனா இது, இப்படி பண்றீங்க அப்படின்னு பிள்ளை என்ன பண்றாங்க நம்மள. எதுக்கு கேட்கிறேன், பைபிள் அப்படி கேட்க கூடாது சொல்லு. ஏன் எங்களை பெத்தேன்னு கேட்க கூடாது, பைபிள் சொல்லுது. பெத்த தாய் தகப்பனை பார்த்து பிள்ளைகள் என்னை எதுக்கு பெத்தீங்க அப்படின்னு கேட்க கூடாதான், பைபிள் சொல்லுது. என்னை ஏன் பெத்தேன்னு கேட்க கூடாதான், கேட்கவும் கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா நீங்க என்ன பண்றோம், கேட்கிறோம். எதுக்கு பெத்தீங்க, பெத்தீங்கன்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும், உங்க கடமை. நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு கடமை வரும். சோத்திரம். நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பூரா எப்பயுமே வழக்கமா தாய் தகப்பனா இருப்போம், அவங்க எப்பவுமே சின்ன பசங்களாவே இருப்போம், நம்ம வாலிபனாவே இருப்போம் அப்படின்னு என்றாங்க. நான் ரோஜா சொல்றேன், நான் பொதுவாக சொல்றேன். ஏன்னா அவங்க முடிஞ்சோட கேட்கறான், எப்ப பார்த்தாலும் என் பேரையே சொல்றீங்க அப்படிங்கிறான். நான் பொதுவாக சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம், எல்லாருடைய எண்ணங்கள் என்னது, இருக்கிற வாலிபமா இருப்போம், 10th உட்கார்ந்து இருப்போம். அதுல மட்டும் 10th வேணாம் 11th போகணும் விருப்பம் அல்லவா. அப்ப அதே போல என்ன ஆகும், அடுத்த லெவல் என்ன வருவோம். சோதரம். அடுத்த லெவல் வரும்போது அப்பாவா ஆகணும், அப்பாவா ஆகணும். அப்ப பிள்ளை வந்துடும் ஆட்டோமேட்டிக்க. சோதரம். அப்ப அந்த பிள்ளை கேட்கும், ஏன்டா நீ பெத்த, நீ செய்ய வேண்டிய கிடையாது. அப்போதான் தெரியும், அப்பாங்கிற ஸ்தானம் வந்த போதுதான் அதோடைய தெரியும். சோதரம். அதுலையா தற்போது தெரியாது, தங்கமே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம், சோதரம். அப்ப இந்த நாளில கூட நம்ம என்ன பண்ணோம், சோதரம். அப்ப வேதத்துல இந்த இடம் சொல்லப்படுது போல நம்ம என்ன பண்ணோம், அந்த குஞ்சிகளை கிளைத்து விட்ட உடனே அந்த குஞ்சு என்ன பண்ணும், அப்படிதான் அட வேண்டா இப்படி பட்டுங்கிறாங்க. அப்ப அந்த கல்வை பார்த்து அந்த குஞ்சு என்ன பண்ணும், அப்படி பார்க்கும். இப்படி பண்ணிட்டு இவ்வளவு நாள் என்னை காப்பாத்தி இறையெல்லாம் வந்து ஊட்டுனேன், இவ்வளவு நாள் பண்ணினேன், இப்ப களைச்சு போட்டுட்டே சொல்லி என்ன பண்ணுது, அந்த குஞ்சு பாக்குது, மேல பாக்குது, கீழே பாக்குது, ஐயோ போயிடுன்னு சொல்லி பாக்குது. பூமி அவாடு போயிட்டு வேகமா போகுது, என்னை காப்பாற்ற யாருங்களே. அப்படி பார்த்த உடனே அந்த கழுகு என்ன பண்ணுது, மேலையும் பாக்குது, மேல கழுகு இது கூட களைச்சு விட்டு கழுகு காணும், மேல பாக்குது காணும், கீழே பாக்குது, கீழே பூமி பயங்கரமா செடி கொடியமா இருக்கு, போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அப்படி நினைக்குது. அப்படி நினைக்கிற வேலையில அப்படியே பறந்து வந்து என்னது, அப்படியே சேட்டைகள் அடித்து அப்படியே கீழே வாங்க. சோத்துறோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு எண்ணுற வேலையில அந்த குஞ்சியை அது சேட்டைகளினாலே தாங்குகிறது. இதே போலதான் நம்முடைய தேவன் நம்மளை தாங்குகிறார். வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு நம்மளை தாங்குகிறார். இதுதான் உண்மையான காரியம். இதுக்காக தான் ஆண்டு சூத்திரம். மேக சம்பவமாக இருந்த அதே ஆண்டவர் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் கழுகை போல சேட்டையில் அடித்து நம்மளை தாங்கி வருகிறார். அல்லேலூயா. நம்ம இந்நாள் வரை நடத்துகிற ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் ஒரு மேன்மைப்படுத்துவார், கனம் பண்ணுவார். சோத்திரம். கடைசியாக நம்ம சொல்லி முடித்துடலாம். சோத்திரம். வேதத்தில் வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம். சோத்திரம். ஆமென். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 50ல 24வது வசனமும் 24 26 வரைக்கும் வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு நாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மந்தி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தார். ஆமென். சோத்திரம். யோசேப்பு இந்த பூமியில இருந்து அப்படி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறலையா? யோசேப்போடு தேவன் பேசின வார்த்தை நிறைவேறலையா? நிறைவேறிற்று. அவன் ஒருவனாய் இருந்து அவன் விசுவாசித்து நம்பினான். கடைசியில அவன் மரிக்கும் போது கூட அந்த காரியத்தை சொல்லிட்டே மரிக்கிறான். அதே போல இந்த நாளிலே கூட நம்ம விசுவாசிப்போம். நமக்கு யோசேப்பு போலதான் சோதரன் நம்முடைய ஜீவியம். நம்ம என்ன பண்ணணுமா, அடுத்த நம்முடைய சன்னதிகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம எப்படி விதமா இருக்கணுமா? சோத்திரம். எப்படி இருக்கணும்?
தேவன் என் கூடவே இருந்தார். சோதரர் யோசேப்போடு இருந்த ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். அப்படி அதே ஆண்டவர் உன்னை நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு இன்னும் என் கூட இருந்த ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார் சொல்லி எப்படி யோசேப்பு அடுத்த தலைமுறைகளுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு சாட்சியாக எவ்விதமாய் கூறினானோ அதே போல நாமும் அவ்விதமாய் உதாரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவ்விதமாக நாம் உதாரணமாக இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருந்தார், யோசேப்போடு இருந்தது என் கூட வந்து உண்மை. அதே போல சோதரம் உங்களோடு இங்க இருப்பார். சோதரம் ஆமென். இருந்ததுனாலதான் அந்த ஜனத்தை அந்த வனாந்தரத்துல 40 ஆண்டவர் 40 வருஷமாய் அந்த மக்களை நடத்தினார். சோதரம் அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். அந்த யோசேப்புடைய அவருடைய எண்ணங்கள், விசுவாசம் எந்த நிலையிலும் தரிசனங்களை விட்டு விலகாமல் இருந்தான். கடைசியா சொன்னா நம்முடைய முற்பிதாக்களுடைய தேவனுடைய அவருடைய சந்ததி அவருடைய மரண கல்லறையிலே போய் என் எலும்புகளை கொண்டு போய் இந்த அடிமை தடத்தில் இருந்து என் எலும்புகள் இருக்கக்கூடாது, சுதந்திரமான ஒரு பூமியை நமக்கு தருவார். அந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க, நீங்க என் எலும்புகளை போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னான். அல்லேலூயா. அதே போலதான் சோத்ரம் நம்ம எதற்காக நம்ம வந்திருக்கிறோம்னா சோத்ரம் தேவன் நமக்குன்னு ஒரு காரியத்தை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை அபிதமாய் வாக்கு பண்ணினார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். சோத்ரம் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாராம்? நித்திய பரலோகத்திற்கு செல்லும்படியாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் அன்னைக்கு மேக சமமாய் இருந்த தேவன் இன்னைக்கு பரலோக பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் சொல்ல விரும்பல, நெக்ஸ்ட் அடுத்த வாரம் அதை தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் இருந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். சோத்ரம். அல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோடு தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த வேலையை எங்களை தாழ்த்துகிறோம்.